ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜேடிகே டிப்ஸ். ஸோ நம்ம இந்த வீடியோ பதிவில் எனக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ஜிகே ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் தமிழ் ஓரளவுக்கு கான்செப்ட் புரிஞ்சு படிச்சிருப்பீங்க. ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் படிக்கணும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு டஃப்பான கொஷின் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். பட் ஜிகே பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நல்லா புரிஞ்சு படிக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆண்டுகள்லாம் கேட்பாங்க, நிறையா இயர்ஸ் வச்சு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளதை நீங்கள் ஏதாவது ஷார்ட்கட் வச்சு படிக்கணும். அப்படி இல்லைன்னா அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், மெமரி பண்ணி தான் படிக்கணும். ஸோ அதனால் ஜிகேக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் படித்து தான் ஆகணும். இல்லை எனக்கு தமிழ் 100 மார்க்கு, நான் முதல்ல அதை இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ அந்த 100 மார்க்கை வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கட் ஆஃப் ரீச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜிகேயும் படித்தாகணும், மேக்ஸும் படித்தாகணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஜிகேக்கு நீங்கள் ஒரு 100 நாள் போதுங்க. 100 நாள் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு ரொம்ப நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ ஒவ்வொரு நாளையும் நீங்கள் ஒரு 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஜிகேக்கு மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஜிகேயில் நீங்கள் ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவில் ஜிகேக்கு உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக டெஸ்ட் பேட்ச் கொடுக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு நாளுமே கட்டாயம் என்ன இருக்குன்னா டெஸ்ட் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ஷெடியூலும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 டார்கெட் இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 டார்கெட் இருக்கும். ஒவ்வொரு டார்கெட்டுக்கும் நீங்கள் ஒரு 10 நாள், ஒவ்வொரு டார்கெட்டுக்கும் 10 நாள். ஸோ டோட்டலாக 10 டார்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 நாள் வந்துடும். ஸோ இது ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம புக்ஸு தான் மெயின். முதல்ல புக்கில் உள்ள நியூ புக் அண்ட் ஓல்டு புக்கில் உள்ள கண்டென்ட்டை முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறமா அவுட் சோர்ஸ் பக்கம் போங்க. எடுத்தோடனே நீங்கள் அவுட் சோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ ஸ்டார்டிங் நம்ம புக் சோர்ஸை நல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவுட் சோர்ஸ் படிக்கலாம். ஏன்னா புக்கில் புக் சோர்ஸில் உள்ளதை தான் அவுட் சோர்ஸ்லேயும் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே அங்கே போய் மாற போகிறதில்ல. ஸோ அதனால் புக்கில் உள்ளதை முதல்ல நல்லா படிச்சுக்கிட்டீங்க ஜிகே பொறுத்த வரைக்கும் அப்படின்னாலே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 100 டேஸ்க்கு புக்கில் உள்ள எல்லா லெசன்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிவிடும். அதாவது குரூப் 4 சிலபஸில் கவர் ஆகக்கூடிய ஜிகேயை பொறுத்த வரைக்கும் எல்லா சிலபஸுமே ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு டார்கெட்டுக்கு 10 டேஸ் படிக்கணும் இல்லையா? ஸோ அதில் என்னென்ன லெசன் படிக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு ஷெடியூல் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ டெஸ்ட்டு எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இன்றைக்கி நீங்கள் நாளைக்கு டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேசிய சின்னங்கள். ஸோ 6th ஸ்டாண்டர்டில் உள்ள தேசிய சின்னங்கள். ஸோ அதை முதல்ல படிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு உங்களுக்கு ஒரு 8 மணிக்கு, ஓகேங்களா? ஸோ ஒரு 8 மணிக்கு கரெக்டாக டெஸ்ட் இருக்கும். ஸோ 8 மணிக்கு லைவ் டெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணாலே போதும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதே மாதிரி தான் ரெகுலராக டெஸ்ட் இருக்கும். ஸோ தினமுமே 8 மணிக்கு ஷார்ப்பாக டெஸ்ட் இருக்கும். ஸோ எல்லாருமே ரெகுலராக டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி ஷெடியூல் நான் எப்படி ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகக்கூடிய டேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 30ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது, ஓகேங்களா? ஸோ 30ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அன்றைக்கி நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட் தேசிய சின்னங்கள் படிக்கணும். ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக அந்த லெசனை படிச்சிருங்க. ஸோ ஃபுல்லாக படிக்கணும் அப்படிங்கிறதாக எல்லா நேரமும் அந்த தேசிய சின்னங்களே வச்சுட்டு உட்காந்துக்கக்கூடாது. ஸோ இது ஜிகேக்கு அப்படின்னா ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? பேலன்ஸ் உள்ள ஹவர்ஸில் நீங்கள் தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் எல்லாத்துக்குமே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அன்றைக்கி நீங்கள் தேசிய சின்னங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த 2 hours என்ன பண்ணிடுங்க, தேசிய சின்னங்கள் படிச்சிருங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு லெசன் தான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு, ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம் இன்னும் டைம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஆல்ரெடி படித்தவங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். இப்போ புதுசாக படிக்க போகிறவங்களுக்கு டைம் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இன்றைக்கான டார்கெட்டை நீங்கள் முடிச்சிட்டிங்க, தேசிய சின்னங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் டேக்கு உள்ளதை நீங்கள் இன்றைக்கே கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ அதுக்காக தான் ஒரு நாள் உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட் லோ ஸ்டாண்டர்டில் உள்ளதையும், இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா ஹை ஸ்டாண்டர்டில் உள்ளதையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஷெடியூலும் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு டே வைஸும் உங்களுக்கு லெசன்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்போ நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட் லோ ஸ்டாண்டர்டில் உள்ளது படிக்கிறப்போ கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக படிச்சிடுவீங்க. பட் நீங்கள் ஹையர் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக டைம் எடுக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு மொதல் நாளே நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த நாள் உள்ள லெசனையும் நீங்கள் அன்றைக்கே சேர்த்து படிச்சிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு டெஸ்ட்டை அட்டன் பண்ணிடலாம். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் படிக்கும்போது உங்களுக்கு டைமும் கொஞ்சம் மிச்சமாகும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்க 6th ஸ்டாண்டர்ட் தேசிய சின்னங்கள் படிச்சிருவீங்க. ஸோ முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா, அதாவது 30ஆம் தேதி நைட்டே வந்து 8 மணிக்கு கரெக்ட்டா வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ 8 மணிக்கு வந்து கரெக்ட்டா டெஸ்ட்டை வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி ஓகே மேடம், நாங்கள் வந்து டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். எங்கள்கிட்ட புக்ஸும் இருக்குது. பட் ஏதாவது வந்து ஒரு ஒன்லைனர் மெட்டீரியல்ஸ் மாதிரி இருந்தால் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஒரு சில பேர் நினைப்பீங்க. ஸோ அவங்களுக்காக ஒவ்வொரு நாளும் உள்ள அந்த ஒவ்வொரு லெசனுக்கும் உங்களுக்கு ஒன்லைனர் மெட்டீரியல்ஸ் வந்து குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிடுவோம். ஸோ நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிடுவோம். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு படிக்கக்கூடாது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஸோ புக்கு தான் மெயின். புக்கில் முதல்ல எல்லாத்தையும் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறமா நான் கொடுக்கக்கூடிய மெட்டீரியலை வச்சு நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரிவிஷன் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு வந்து டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு லெசனுக்கும் உங்களுக்கு மெட்டீரியல் வந்து கொடுத்துருவோம். ஸோ நைட்டு 8 மணிக்கு லைவ் டெஸ்ட்டாக இருக்கும். வந்து டெஸ்ட்டை வந்து எல்லாருமே அட்டெண்ட் பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட்டு முடித்தோடனே நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா, கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய நேம், டிஸ்ட்ரிக்ட் ப்ளஸ் வந்து நீங்கள் டோட்டல் மார்க்குக்கு எவ்வளோ கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி நீங்கள் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய மார்க்கை வந்து நீங்கள் அப்படி தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி தேசிய சின்னங்கள் முடிச்சிடுவீங்க. அதுக்கப்புறம் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாலிட்டி தான் கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பெண்கள் மேம்பாடு, மத்திய அரசு, மனித உரிமைகளும், ஐக்கிய நாடுகள் சபையும், மாநில அரசு, அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி, இந்தியாவின் வெளியுறவு கொள்கை, தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள், மனித உரிமைகள். ஸோ 10 டேஸ்க்குள்ள டார்கெட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நம்ம பாலிட்டி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த லெசன் எல்லாமே சிலபஸில் கவர் ஆகக்கூடிய லெசன் தான். நீங்கள் வேறு லெசன் எக்ஸ்ட்ராலாம் படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சிலபஸில் கவர் ஆகக்கூடிய லெசனை மட்டும் நல்லா படித்தாலே போதுமானது. ஸோ டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஷெட்யூலுக்கான பிடிஎஃப்பும் நம்மளுடைய டெலகிராம்லேயே வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன லெசன் படிக்கணுமோ அதை வந்து படிச்சிருங்க. ஓகேங்களா? இந்த டார்கெட் முடித்தோடனே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு டார்கெட்டும் வந்து கொடுத்துட்றேன். ஸோ 10 டேஸ்க்கான டார்கெட் வந்து கொடுத்துட்றேன். இதே மாதிரி ஒவ்வொரு டார்கெட்டாக வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிகேனே நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நாளைக்கு டெஸ்ட்டில் உங்களை மீண்டும் நான் வந்து சந்திக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.